இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவுல பரணி தீபம் எப்போது, அதை ஏற்றும் முறை என்ன, நம்ம வீட்டுகள்ல நம்ம எப்படி ஏத்தலாம் அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கணும். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே விளக்கேற்றும் மாதம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்க வாசல்ல வெளியே உள்ள எல்லா பக்கமும் தீபம் வச்சு கொண்டாடுவாங்க. இன்னும் சில பேர் 3 நாட்கள் இந்த கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடுவாங்க. முதல் நாள் பரணி தீபம், 2வது நாள் கார்த்திகை தீபம், 3வது நாள் பஞ்சராத்ம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாட்களுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்போ பரணி தீபம் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நமக்கு சொன்னதே யமதர்மராஜா தான். யமதர்மராஜா சொன்னபடி இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற வாழ்க்கையில நம்ம தெரியாம பண்ண பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கும் நம்மளோட வருங்கால சந்ததியருக்கும் எல்லாருக்குமே நல்ல நடக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டுல ஏத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். கிளியரா சொல்லணும் அப்படின்னா நம்ம பரணி நட்சத்திர அன்னைக்கு யார் தீபம் ஏத்துறாங்களோ, தீபம் ஏத்தி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு, அவங்களோட முன்னோர்களுக்கும் முன்னாடி வருகிற சந்ததியினருக்கு எல்லாருக்குமே யமவாதனை இன்றி ரொம்ப நலமுடன் வாழ வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் பரணி தீபம் நமக்கு டிசம்பர் 17ஆம் தேதி வேலைக்கிழமை வருகிறது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 8:20 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 வரைக்கும் பரணி நட்சத்திரம் நமக்கு இருக்கு. யமதர்ம ராஜாவுக்கு பிடிச்ச பரணி நட்சத்திரத்தன்று நம்ம மாலையில 5 விளக்கேற்றி வழிபட்டா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கிற துன்பங்களும் அடுத்து வரப்போற துன்பங்களும் கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பஞ்சபூத தத்துவத்தை நமக்கு உணர்த்தும்படியாதான் இருக்கு. உலகத்தில் இருக்கிற பஞ்சபூத தத்துவமும் நம்ம உடலில் இருக்கிற பஞ்சபூத தத்துவமும் ஒன்றாக செயல்பட கனிஷ்டபட்சம் 5 விளக்கு ஏற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மணப்பலகையில கோலமிட்டு அந்த கோலத்துக்கு மேல ஒரு தாம்பூலம் வச்சு சாதாரணமான மண் விளக்கை வச்சுட்டு அதுக்குள்ள பஞ்சு திரி போட்டுட்டு நீங்க நெய் விளக்கு அந்த மாதிரி நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்தலாம். 5 தீபத்தையும் நீங்க வட்டமாக வச்சு தீபம் ஏத்தலாம். அந்த வட்டமா வைக்கும் போது பாத்தீங்கன்னா 5 திசையும் பார்த்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க வட்டமா வச்சுட்டு தீபம் ஏத்தலாம். பூஜை அறையில ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஏற்றலாம். ஆனா பூஜை அறையில இப்போ ஏற்கனவே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும், குத்து விளக்கு இருக்கு, இந்த மாதிரி வேற விளக்கு இருக்கும் இல்லையா, அதை இது கூட நீங்க கணக்கு சேர்த்துக்க வேண்டாம். இந்த 5 விளக்கே தனிதான். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை விளக்கு கூட நீங்க ஏத்திக்கலாம். பட் இந்த 5 விளக்கு அப்படின்றது பஞ்சபூத தத்துவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்காக மட்டுமே. சோ இதை செப்பரேட்டா ஏத்திக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். முதல்ல வெளியே ஏத்தணுமா உள்ள ஏத்தணுமா அப்படியெல்லாம் கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா எப்பவுமே அவ்வளவுதான், வீட்டுக்கு வெளியில வாசல்ல 2 விளக்கு ஏத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா கார்த்திகை மாசம் அப்படின்னாலே விளக்கேற்றும் மாசம். எல்லாருமே வாசப்படியில 2 தீபம் ஏத்துவீங்க. அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கலாம். சில பேர் ஹால்ல ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்க. நீங்க எங்க உங்களுக்கு வசதின்னு படுதோ அந்த இடத்துல நீங்க தீபத்தை தாராளமா ஏத்திக்கலாம். மாலை 6 மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏத்தணும். சாயங்காலம் இதை ஏத்துறது இன்னுமே சிறப்பான பலன். அதனாலதான் மாலை 6 மணிக்கு மேல இந்த தீபத்தை நம்ம ஏத்தணும். இன்னும் சொல்ல போனா இந்த கார்த்திகை மாசத்துலயே ஏன் இந்த மாதிரி தீபம் எல்லாம் ஏத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்போ கார்த்திகை மாசம் அப்படின்றது தேவர்களுக்கும் இருளா இருக்கிற காலமா, மார்கழி மாசம் அவங்களுக்கு விடிகிற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த கார்த்திகை மாசத்துல வீடெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவங்க ரொம்ப நல்லதா இருப்பாங்க. தேவதைகளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். குறிப்பா மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்கழி வந்துட்டாலே எல்லாருக்குமே இன்னுமே சிறப்பா இருக்கும், தீபங்களோட கொண்டாட்டமாவே இருக்கும். ஆனா கார்த்திகை மாசம் இன்னுமே சிறப்பா நம்ம சுவாமியோட பஜனைகள், தீபம் ஏற்றுறது இந்த மாதிரி கொண்டாடுவது பாத்தீங்கன்னா தேவதைகளோட நேரடியான ஆசைகளை நமக்கு பெற்றுத்தரும். சில பேர் இன்னும் டவுட்டா கேட்பீங்க, இது யமதர்மராஜா யார்கிட்ட சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க அப்படின்னு கூட டவுட் வருது இல்லையா. நம்ம வேதங்கள், உபனிஷத், கருட புராணம் எல்லாமே இதை குறிப்பிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ தந்தையால் தானம் கொடுக்கப்பட்ட நசிகேதன் யமலோகத்துக்கு போறாங்க. யமலோகத்துக்கு உயிரோட போறாங்க. இப்போ நம்ம செத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஆத்மா மட்டும்தான் போகும். அவர் உயிரோட போனாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற துன்பம், துயரம், பயம் அவங்களுக்கு ரொம்ப பயமாகுது. அவங்க யமதர்மராஜா கிட்ட பயப்பட்டுக்கிட்டே ஆனாலும் யமதர்மராஜாவே ஏன் இங்க இவ்வளோ கொடுமையா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. யமதர்மராஜா அப்ப சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் யமதர்மராஜா சொன்னது அவங்களோட பாவத்துக்கு ஏற்ற தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நசிகேதன் கேக்குறாங்க, இப்போ மனிதர்களால பூலோகத்துல ரொம்ப துன்பங்கள் அடைந்து இங்கேயும் இவ்வளவு துன்பங்கள் பெறணும், இதுல இருந்து விடுபட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குதான் யமதர்மராஜா இந்த பதில கொடுத்திருக்காரு.
தெரிஞ்சே செஞ்ச பாவங்களுக்கு இந்த பதில் கண்டிப்பா கிடையாது. நம்ம தெரியாம செஞ்ச பாவங்களுக்கு மட்டும்தான் பரணி தீபம் ஏற்றதுனால நல்லது நடக்கும். நமக்கு தெரிஞ்சே எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு நம்ம பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிடாதீங்க. நமக்கு தெரியாம செய்த நிறைய பாவங்கள் இருக்கும். அந்த நிறைய பாவங்கள் தீர நம்மளோட முன்னோர்களுக்கும் நம்ம வருகிற சந்ததியருக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்க இந்த பரணி தீபம் ஏற்றுங்க அப்படின்னு யம தர்மராஜா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நசிகேந்திரன் வந்து பூலோகத்துல எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு இந்த பரணி தீபத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளோட வரலாறுகள் சொல்லப்படுது. சோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தெரியாம இப்போ ஏற்கனவே நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம். இந்த பரணி தீபம் ஏற்றது மூலமாக நமக்கு தெரியாம நாம செஞ்ச அனைத்து பாவங்களையும் தீர இந்த தீபத்தை ஏற்றது மிக மிக சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தெரியாம பாவங்கள் செஞ்சிருப்போம், அதை நம்ம இப்போ இங்கேயே வந்து நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேல போறோம். அங்க கொஞ்சம் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருக்கலாம் இல்லையா? ரொம்ப ரிலீஃபா இருக்கலாம். நல்லாதான் இருக்கு, ஏத்திதான் பார்ப்போமே. இந்த 5 தீபம் ஏத்து பழக்கம் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த 5 தீபம் ஏத்துக்கலாம். இல்ல வீடு முழுக்க நம்மளால ஏத்த முடியும் அப்படின்னா நீங்க அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட ஏத்தலாம். கொல்ல வாசல்ல ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஏத்தலாம். கிணத்து மேடையில ஏத்தலாமா அப்படின்னு கேட்டா இருக்கு அப்படின்னா ஏத்திக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த 5 விளக்கே பரணி தீபத்தன்றுக்கு போதுமானது. கார்த்திகை தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 27 தீபமாவது ஏத்தணும். பட் பரணி தீபத்துக்கு அந்த மாதிரி கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது. 5 தீபம் நீங்க தாராளமா ஏத்துக்கலாம், அதுவே போதுமானது. யமன் அப்படின்றாலே எல்லாருக்குமே பயம்தான். எப்பவுமே ஒரு பயம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அவர் சொல்லி இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால நமக்கு கண்டிப்பா துன்பங்கள் குறையும் அப்படின்ற ஒரு மன நம்பிக்கையோட இந்த தீபத்தை நீங்க கண்டிப்பா ஏத்தணும். புராணத்தில் சொல்லப்பட்ட கதையா இருந்தாலும் நம்ம யம தர்மராஜாவை இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பரணி தீபத்தை நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையும் நல்லா இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கிற மாதிரியும் கண்டிப்பா எல்லாமே நல்லதே நடக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட செய்யுங்க. ஏதோ யாரோ சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் செய்யாதீங்க. ஆமா இது நடக்கும் அப்படின்னு நம்பி செய்யுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இங்க கார்த்திகை மாசம் முழுசா வந்து வீடெல்லாம் விளக்கு ஏற்றலை அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த 3 நாட்கள் வந்து விளக்கேற்றி பாருங்க. பரணி தீபம் வந்து யமதர்ம ராஜாவுக்கும், கார்த்திகை தீபம் வந்து சிவபெருமானுக்கும், பாஞ்சசாத்திர தீபம் வந்து பெருமாளுக்காகவும் ஏற்றப்படும். இந்த 3 நாளும் வந்து ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே நல்லதே நடக்கும். நம்பி வழிபடுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.